வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீட் தேர்வு முடிவுகளால் தோல்வியடைந்த காரணத்தால் உயிரிழந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கையானது இந்திய அளவில் 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்திருக்கின்றனர். நீட் தேர்வு முடிவுகளால் உயிரிழப்புகள் என்பது ஒருபுறம் இருக்க, இப்பொழுது நீட் மறுதேர்வின் அச்சத்தினால் மாணவர்கள் இந்தியா முழுவதும் 11 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் 2 மாணவிகள் உயிரிழந்திருக்கின்றனர். கோவையைச் சேர்ந்த அனுகீர்த்தனா என்ற மாணவியும், சேலத்தைச் சேர்ந்த கோபிகா என்ற மாணவியும் நாளை நீட் மறுதேர்வு நடக்க இருக்கின்ற ஒரு சூழலில் அந்த தேர்வின் அச்சத்தின் காரணமாக தற்கொலை செய்து மாண்டு போயிருக்கிறார்கள். இன்னும் நீட் தேர்வுக்கு எத்தனை உயிர்களை பலி கொடுக்க வேண்டி இருக்குமோ என்ற அச்சத்தில் இன்றைக்கு பெற்றோர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலித்திருக்கின்ற ஒரு வலுவான கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், நீட் தேர்வு என்பதே ஒரு மோசடியான தேர்வாக இருக்கிறது. ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிவு என பல்வேறு முறைகேடுகள் நீட் தேர்வில் நடைபெற்று வருகின்றன. அதனால் நீட் தேர்வே தேவையில்லை என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதுக்கும் வலுவடைந்து கொண்டு வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாடு தழுவிய அளவில் இந்திய மாணவர் அமைப்பின் சார்பாக, எஸ்எஃப்ஐயின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. அதேபோல் தமிழ்நாட்டிலும் எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கமும், திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் அமைப்பு, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களினுடைய கோரிக்கைகள் என்பது 3. 1, நாடு முழுவதுமே இந்த நீட் தேர்வு என்பது முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது. இதற்கு காரணமான, அதாவது இத்தனை மாணவர்களினுடைய உயிரிழப்புக்கு காரணமான, நீட் தேர்வு மோசடிகளுக்கு காரணமானவர்கள் வெளிப்படையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பது. அடுத்ததாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பிரதமர் மோடியும் இதற்கு தார்மீகமாக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதும் அவர்களினுடைய முக்கியமான கோரிக்கைகளாக இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் போராடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் நீட் தேர்வு இன்னும் ஏன் ஒன்றிய அரசு விடாப்பிடியாக அதை நடத்தியே தீர்வது என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பது குறித்தும் நாம் பேச வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு தமிழ்கா அமுதரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். எஸ்எஃப்ஐயினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு எஸ் மிருதுலா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திராவிட மாணவர் பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் திரு ரேவதி அவர்களும் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல போராட்டத்திலிருந்து வந்திருக்காங்க, அதனால் மிருதுலா கிட்ட தான் முதல்ல கேட்கணும். மிருதுலா, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இன்றைய போராட்டம் அப்படிங்கிறது என்ன கோரிக்கைகளை வைத்து நீங்கள் போராட்டம் நடத்தினீர்கள்? நாடு தழுவி இந்திய அளவில் நீட்டுக்காக ஒரே நேரத்தில் ஒரு போராட்டம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. எப்படி இருந்தது? களம் குறித்து நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கம் நீட் தேர்வு அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து அதற்கு எதிரான எதிர்குறலை பதிவு செஞ்சுட்டே தான் வரும். இன்றைக்கி குறிப்பாக சென்னையில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு நம்ம போராட்டத்தை நடத்தியிருந்தோம். ஏன்னு சொன்னால் தொடர்ந்து 2 மரணங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது. நமக்கு தெரியும், அனுகீர்த்தனா என்று சொல்லக்கூடிய கோவையை சார்ந்த மாணவியும், அதே போல் சேலத்தை சார்ந்த மாணவி கோபிகா 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அக்கறையுமே ஒன்றிய அரசுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. தொடர்ந்து அரசு செய்த ஒரு தவறுக்கு, ஏன்னா இது என்டிஏவோட குளறுபடி முழுக்க நடந்தது, பிஜேபி கவர்மெண்டோட குளறுபடி. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு பலி ஆயிருக்கிறது யாருன்னு சொன்னால் சாதாரண ஏழை எளிய அப்பாவி மாணவர்கள் தான் இதில் பலி ஆயிருக்கிறாங்க. அப்போ இது குறித்து எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் இன்றைக்கு அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதற்கு எதிராக இந்திய நாடு முழுக்க இந்திய மாணவர் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். நேற்று டெல்லியில் பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்து நம்ம தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், ஒன்றிய கல்வி அமைச்சர் தொடரக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருந்தோம். அதே போல் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு நாம் இந்த போராட்டத்தை நடத்த முயன்றோம். தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையும் ரொம்ப அராஜக போக்கில் மாணவர்களை கையாண்டதை நம்ம செய்தி ஊடகங்கள் வாயிலாக பார்த்துருப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எந்த வகையிலும் ஏற்க முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது நாட்டில் அதற்கு எதிரான எதிர்ப்பு குரல் எழுப்புவதற்கு எல்லாருக்குமே ஜனநாயக ரீதியான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க போராடக்கூடிய உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கு. ஆனால் அதை மறுக்கிறது, அது ரொம்ப அராஜக முறையில் மாணவர்களை கையாள்வது அப்படிங்கிறது எந்த வகையிலும் பொருத்தமாக இருக்காது. அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். என்ன கோரிக்கைகள் நீங்கள் வலியுறுத்துறீங்க? தமிழ்நாட்டில் வலியுறுத்திய கோரிக்கைகள் ஒன்று, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், அதே போல் என்டிஏ என்பது கலைக்கப்படணும்,
நம்ம இந்த நீட் தேர்வு கேன்சல் பண்ணதுலேருந்து நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா +2 மார்க் அடிப்படையில் வந்து மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறத நடத்தணும், எந்த வகையிலும் மறுதேர்வு கூடாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. மாணவர்களுக்கு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியல, எரர் காட்டுது. அதே போல் ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மாணவருக்கு அபுதாபின்னு போட்டு அவருக்கு வந்து அட்மிட் கார்டு வந்திருக்கு. எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியா இருக்கு. திரும்ப மறுதேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா பார்க்குறோம். இதை தான் நம்ம கோரிக்கைகளா உள்ளடக்கி நம்ம இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம். நன்றி நன்றி மிருதுளா. தொடர்ந்து இணைப்பில் பேசுவோம் நம்ம. திரு அமுதரசன், அதாவது நீட் தேர்வு முடிவுகள் வரும்போது மாணவிகள் வந்து தற்கொலை செய்து கொள்வது, தோல்வி பயத்தினால் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து மறுதேர்வு அப்படிங்கிற ஒன்றும் சேர்ந்துருக்கு. ஏற்கனவே நீட்டில் வந்து ஆள் மாறாட்டம், அதுக்கப்புறம் வந்து கோச்சிங் சென்டரினுடைய கொள்ளைகள், இன்னொரு பக்கம் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அவங்கள வந்து உடல் ரீதியான அந்த சோதனை அப்படிங்கிறது மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. இப்படி பல விஷயங்களோட இன்றைக்கி வந்து மறுதேர்வு அப்படிங்கிறதும் ஒன்று சேர்ந்துருக்கிறது. அது இன்றைக்கி இந்தியா முழுவதுமே 11 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 மாணவிகளை நாம் இழந்திருக்கிறோம். இந்த மறுதேர்வு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு நடக்க போகுது அந்த மறுதேர்வு அப்படின்றது. ஆமாம், இது நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு மோசடி, அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம். இது வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அனிதாவினுடைய மரணம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இது வியாபம் ஊழல் மாதிரி ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் மோசடியாகவே நடந்துட்டு இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு. அதற்கு இந்தியாவிற்கு வழிகாட்டியதும் தமிழ்நாடு தான். இன்றைக்கு வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் நீட் தேர்விற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாடு உருவாக்கி இருக்குது. இந்த நம்மளுடைய சகோதரி அணுகீர்த்தனா கோவையை சார்ந்த அந்த மாணவியும் தங்கை கோபிகா சேலத்தை சார்ந்தவரும் அவங்க இப்போ எதற்காக இந்த தேர்வு எழுதி இந்த முடிவுகள் வந்தால் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவர் ஆவதற்கு தயாராக இருந்தவர்கள் கிட்டத்தட்ட தங்கை அனிதா மாதிரியே தான். எப்படி +2 மார்க் மதிப்பெண் அடிப்படையில் வந்து அவர் மருத்துவரகத்துக்கு தகுதி பெற்றிருந்தாரோ அதே போல் இந்த ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் டாக்டர் ஆவேன், என்ன லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க, எங்கள் அப்பாவால் எவ்வளவு செலவு பண்ண முடியும், அவருடைய முகத்தில் என்னால் எப்படி முழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிஞ்சு மனசு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி ஒரு மருத்துவராக வேண்டிய ஒரு செல்வம் அவருடைய சித்தப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதே போல தான் கோபிகாங்கிற அந்த சகோதரியும் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த மறுதேர்வு, இந்த நீட்டினுடைய வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு இப்போ அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு இப்போ மறுதேர்வு வைக்கிறாங்கல்ல, இந்தியா முழுவதும் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதுலேருந்து 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்போ இது எது குறித்தும் பேசுவதற்கு ஒன்றிய அரசும் வாயை திறக்காது, அது அவர்களுக்கு தெரியும். அதே போல் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் வாய் திறந்து பேசாது. இப்போ மிருதுளா உட்காந்துருக்காங்க, காலையில் போராட்ட களத்தில் இருந்தாங்க, ஒரு மாணவிகள் எல்லாம் போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு கேவலமாக உச்சகட்ட அயோக்கியத்தனம் ஒரு அரசு ஒரு மிருகத்தனமாக ஒரு காட்டாட்சி போலீஸ் தர்பார் நடத்தக்கூடிய வகையில் மாணவிகள்லாம் போலீஸ் ஆண்காவலர்கள் வந்து அவ்வளோ வலுக்கட்டாயமாக இழுத்து போகக்கூடிய சூழல் நம்ம செய்திகளில் பார்த்தோம். போராடக்கூடிய இவ்வளவு இது வரைக்கும் இருந்தக்கூடிய எல்லா அரசாக இருக்கட்டும், நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை வந்து காட்டாட்சி தர்பார்லாம் விமர்சிச்சிருக்கோம், போலீஸ் ஆட்சி, அவங்க கூட போராட்டத்துக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா போராடுறதுக்கு அனுமதிக்கான ப்ரொட்டஸ்ட்டுக்கான ஒரு பிளேஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கேடுகட்ட அரசு போராடுறதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்குது. ஒரு 10 பேர் போராட போகிறாங்கன்னா அந்த இடத்துல 100 காவல்துறை நிற்க வச்சு பயமுறுத்துது. அந்த அளவிற்கு மாணவர்கள் வர அவர்களை வந்து ஏதோ ஆடு மாடுகளை அடைச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி அவர்கள் இழுத்து போகக்கூடிய மோடி அரசு செய்யாததை விட ஒரு மோசமான ஒரு சூழலை இங்கே இந்த விஜய் தலைமையிலான மாணவர்கள் வந்து ஒரு இடத்தில் ஒருங்கிணைவதை தடுத்தார்கள். அதுக்கு அனுமதி, இத்தனைக்கும் நம்ம வந்து பர்மிஷன் முன்னாடியே கேட்கிறோம், லெட்டர் கொடுக்கிறோம், போராடுவதற்கு எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அதற்கு கூட அதை கூட எதிர்கொள்வதற்கு இவர்கள் வந்து தயாராக இல்லை. இதற்கு முன்பாக இப்படி எல்லாம் இருந்ததே கிடையாது. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். போராடி இது நீட் தேர்வு மரணங்கள் நடந்த பொழுது அந்த குழந்தைகள் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் அரசு பேசுனுச்சு, அரசு நின்றுச்சு. நாங்கள் உங்களுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், ஒன்றிய அரசோட போராடிட்டு இருக்கோம், சட்ட வாயிலாக போராடிட்டு இருக்கோம், தயவு செய்து இந்த மாதிரியான தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்காதீங்க, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக, நீங்கள் படிங்க, நாங்கள் எல்லா சட்ட போராட்டங்களையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற உறுதியை அரசு கொடுத்தது. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, நீங்க போராட்ட காலத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய அமைச்சர் பதவி போகும் அப்படிங்கிறாங்க. அமைச்சர் பதவி போனா போது மாணவர்களுக்காக நான் களத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு போய் நின்றவர் அன்றைய துணை முதலமைச்சர்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது பேசியிருக்கிறாங்களா? அமைச்சர்கள் யாராவது பேசியிருக்கிறாங்களா? முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? 2 மாணவிகள் தமிழ்நாட்டில் இறந்து போயிருக்கிறாங்க. சேலத்தில் ஒரு பொண்ணு, கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு. இந்த இறந்த குழந்தைகளுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு இரங்கல் செய்தி வெளியிட்டுச்சா? அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசினுச்சா? அந்த குடும்பங்களுக்கு பேசினுச்சா? இல்ல அந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் யாராச்சும் பேசினாங்களா? யாராவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்களா? இப்ப வரைக்கும் பேசல. இதுதான் இவர்களுடைய லட்சணம். இதுதான் இந்த அரசு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க எங்களுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதுலயும் அவங்க நிக்கிறாங்கல்ல. தாவேகா அரசு ஆளுநர் அறிக்கையிலேயே அவங்க சொல்றாங்க, நீட் தேர்வுக்கு நாங்க இது பண்ணுவோம். ரெண்டு குழந்தைங்க செத்து போச்சு, செத்து அவங்க உடல் அடக்கம் பண்ணியாச்சு. நீங்க உங்களுடைய நம்பிக்கை எங்க கொடுக்கணும்? வெறும் வார்த்தைகள்ல பஸ் மேல ஏறி நின்று தான் பேச முடியுமா? இறந்த குழந்தைகளுடைய உடல் அவங்க இன்னும் லட்சக்கணக்கான 2.5 லட்சம் குழந்தைங்க தமிழ்நாட்டில் தேர்வு எழுத போறாங்க. அவர்களுக்கான நம்பிக்கை வார்த்தையாக தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் இது கூட 6 மாசம் டைம் வேணுமா? இதுக்கு கூட 2 பிள்ளைங்க செத்து போச்சு, இப்ப கூட நீங்க பேச மாட்டீங்க. இதுக்கு 6 மாசம் டைம் வேணுமா? அப்ப நீங்க நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கிறேன், மாநில சுயாட்சிக்கு நாங்க ஆதரவா இருப்போம்னா சும்மா இந்த ஜால வார்த்தைகள் யார் வேணுமாலும் பேசலாம். இது செயல்படுத்த வேண்டியது, நம்பிக்கை கொடுக்க வேண்டியது யாரு? அரசு. அதை செய்யாம இன்னைக்கு வாய்மூடி மௌனியாக இருக்குது இந்த அரசு. சரி, கண்டிப்பாக பேசலாம். திரு ரேவதி, நீட் மறு தேர்வு அப்படிங்கிறது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மாணவர்கள் மத்தியில். ஏற்கனவே ஒரு முறை தேர்வு எழுதுறதே பெரிய விஷயம், அது ஒரு பெரிய நடுக்கத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ மறு தேர்வு அப்படிங்கிற அச்சத்தில் 2 மாணவிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இது 12ஆக, கோபிகாவையும் சேர்த்து 12ஆக அந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? நீட்டே கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கு மாணவர்களினுடைய கோரிக்கையாக வலுத்து வருகிறது. உங்கள் அமைப்பினுடைய நிலைப்பாடு? இப்போ மாணவர்களுக்கு இப்போ நீட் தேர்வுங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய அச்சமா இருக்கு. இது நீட் தேர்வா பார்க்காம மாணவர்கள் எல்லாருமே, இப்ப நம்ம எல்லாருமே எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி தெரியுது மாணவர்கள் எல்லாருக்குமே. இப்போ ஒன்றிய அரசா இருக்கட்டும், மாணவர்களுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செய்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப மாணவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நீட் தேர்வு எதற்காக அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த நீட் தேர்வுனால இந்தியா முழுவதும் 12 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்காங்க. இந்த நீட் மறுதேர்வு காரணமாகவே இந்த கடந்த சில நாட்கள்ல 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல 2 மாணவிகள் உயிரிழந்திருக்காங்க. சேலத்தை சேர்ந்த மாணவியா இருக்கட்டும், கோவையை சேர்ந்த அணுகீர்த்தனா அப்படிங்கிற மாணவி உயிரிழந்திருக்காங்க. இப்போ இதற்கான நடவடிக்கையாக ஒன்றிய அரசாக இருக்கட்டும், இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில அரசாக இருக்கட்டும், எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல. முன்னாடி கடந்த ஆட்சியில நீட் தேர்வு ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ சிஎம்மா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, நாங்க நீட் தேர்வை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கல்விங்கிறத பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்தினா இதுக்கான நிரந்தர தீர்வு கிடைச்சிரும் அப்படின்லாம் இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசியபடி, இன்றைக்கு முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா அந்த மாணவிகள், எந்த மாணவிகள் கிட்ட நாங்க நீட் தேர்வை அழிச்சிருவோம் அப்படின்னு பேசினாங்களோ அந்த மாணவிகள் ஓட்டு போட்டு இன்னைக்கு அவங்க முதலமைச்சர் ஆயிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்தியாவில 12 மாணவிகள், தமிழ்நாட்டுல மொத்தம் சேர்த்து 12 மாணவிகள், இந்தியாவில 2 மாணவிகள் உயிரிழந்தும் கூட அவர்கள் இன்னும் வாயவே திறக்கல. அந்த உயிரிழந்த மாணவிகளுக்கான ஒரு இரங்கல் செய்தியோ அல்லது இதற்கப்புறம் நீட் தேர்வை நிச்சயமாக தடை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையோ எதுவுமே வெளியிடாம இருப்பது மாணவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கு. கண்டிப்பா ரேவதி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு புன்னைவளவன், இப்போ 2017ஆம் ஆண்டு அரியலூர் அனிதா தொடங்கி இப்பொழுது சேலம் கோபிகா வரை உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பல வகைகளில் அது மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஏன் இவ்வளவு பிடிவாதமாக ஒன்றிய அரசு இந்த நீட்டை பிடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற? ஏன்னா இவ்வளோ போராட்டங்கள் வெடிக்கின்றன, சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்குது, உயிரிழப்புகள், இத்தனை உயிர்கள் போனாலும் நீட் நடத்தியே தீருவோம். அந்த பிடிவாதம் என்ன காரணம்? அதுக்கு அதாவது தகுதி திறமை என்கிற பெயரில் தொடர்ந்து காலமாக உங்களுக்கு அது கல்வியாகட்டும், அடுத்த கட்டமாக பணியிடங்கள் ஆகட்டும், எல்லா சூழலிலும் பரவலாக்குதல் அதிகாரம் என்பது போய் சேர்வது என்பதற்கு எதிரானதாக பாஜகவும் அவர்களுடைய தாய்க்கழகமான ஆர்எஸ்எஸும் இருந்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு நீட்சியாக நம்ம நூல் பிடிச்ச மாதிரி வர வேண்டியிருக்கான ஒரு கேள்வி இருக்குது.
அடிப்படை ஊழியர்கள் எப்படி உங்களுக்கு ஜனநாயகமும் சமூக அதிகாரமும் பரவலாக்கலுக்கு எதிரானவர்கள் நான் சொல்கிறேனோ, அதற்கு அடுத்தபடியாக இவங்க இன்றைக்கு எல்லா கட்டமைப்பையும் அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடிய இடங்களில் உருவாக்கி இருக்கிறார்களா என்கிற கேள்வி வருகிறது. உலகம் ஒரு எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் உரிய கட்டமைப்புகளை உருவாக்காததனுடைய விளைவாகவும் அடுத்த கட்டத்திற்கு புதிதாக இனிமேல் உருவாக்க முடியாது அப்படின்னா இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து கொண்டு போய் நம்மவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு திட்டமும் அதற்கு பின்னால் இருக்கிறதா? அவங்க சில விஷயங்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது, கோர்ட்டு சொல்லிருச்சிங்கன்னு. அதே கோர்ட்டு கூடவே கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட, இப்போ சபரிமலை விஷயத்தில் கோர்ட்டு ஒன்று சொன்னால் அதற்கு மாற்றாக இவங்க அப்பீலுக்கு போவாங்க. நீங்கள் டெல்லியில் ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னா அதற்கு எதிராக ஒரு அவசர சட்டத்தையே கொண்டு வருவார்கள். தேர்தல் ஆணையர் நியமனம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் உட்கார்ந்து அதுக்கு நீங்கள் ஆளுங்கட்சி செய்யக்கூடாது, நடுவில் தலைமை நீதிபதியை போடணும்னா இரவோடு இரவாக மாற்றுவார்கள். ஆனால் இந்த விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் பொழுது கோர்ட்டு தீர்ப்புக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இருக்கிறது. அவங்களுடைய ஒரு பாரம்பரியம்னே நம்ம அதை சொல்லலாம். இப்போ கடந்த 11 ஆண்டுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா இது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருப்பது இப்படியான குழந்தைகளுக்கான போட்டித் தேர்வாகட்டும் அல்லது பணி சூழலுக்கு போவதற்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காகட்டும், இது எல்லாத்துலேயும் கடந்த 11 ஆண்டுகளில் மட்டும் 148 பேப்பர் லீக் கேசஸ் இந்தியா முழுக்க ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதில் ஒரே ஒரு வழக்கில் மட்டும்தான் 11 ஆண்டுகளில் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது, குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் என்ன மாதிரி இந்த அரசுக்கு இதை ஒரு தீவிரத்தன்மையோடு அவங்க பார்க்குறாங்களாங்கிற கேள்வி வருது. நான் சொன்ன இந்த 148 வழக்குகளில் ஒரு 60 வழக்குகள் வெறும் 6 மாநிலத்தில் மட்டுமே ரிப்போர்ட் ஆனது. குஜராத்தில் 13, உத்தரகாண்டில் 9, ஹரியானாவில் 10, தெலங்கானாவில் 6, ராஜஸ்தான் 10, உத்தரப்பிரதேசம் 12. அப்போ இந்த இடங்களை தாண்டி சிபிஐ இப்போது இந்த நீட் 2026 விசாரிக்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் அவங்க விசாரிக்கிற 18வது கேஸ் இது. இதில் ஒரு கேஸில் கூட அவங்க ஜட்ஜ்மெண்ட் கன்விக்ஷன் வாங்கி தரல. ஈடு இதே போல பேப்பர் லீக் இல்லை, ஏன் தீவிரமாக விசாரிக்கலன்னு கேட்குறீங்க? சிபிஐ வரைக்கும் போயாச்சு, அதுக்கு மேலே என்ன அப்படின்னு இருக்குல்ல, அதை விட பெரிய ஒரு அபெக்ஸ் பாடி என்ன இருக்கு? சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்த ஒரு அமைப்பான கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கேட்டதா ஞாபகம். அப்போ இந்த இடத்துல சிபிஐயே கடந்த காலத்தில் கூட்டுகளின் உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. சிபிஐ என்பது அகைன் வேற வேற இடத்துல இருக்கிறவங்க டெப்டேஷனில் போட்டிருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள், அவ்வளோதான். நம்ம சொல்றது அவங்க சில விஷயங்களை உள்ள போய் மாநில அரசுக்கு இருக்க தடைகள், மாநில போலீஸ்க்கு சில தடைகள் இருக்கலாம், அதை தாண்டி அவங்களால உள்ள போய் விசாரிக்க முடியும் என்பதை தாண்டி சூப்பர் காப்ஸா அவங்க ஒரு காலத்திலும் இருந்திருந்தா கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கலாமே. அப்போ ஏற்கனவே இருக்க 17 கேஸோட இதையும் வாங்கி சிபிஐ வச்சுப்பாங்கிறது தான் கவனிக்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொன்று, நமக்கு தொழில்நுட்பம் வளர வளர வெவ்வேறு விதமாக அந்த முறைகேடுகள்ங்கிறது வளர்ந்து கொண்டே வருகிறது. உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் அந்த பேப்பர் லீக் இருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த திருடிய பேப்பரை திருட்டுத்தனமாக ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் சேர்த்து அதை வச்சே நீங்கள் துரந்தர் படம் மாதிரிலாம் நீங்கள் படங்கள் எடுக்கிற அளவுக்கு ஓடும். இப்போ இது தொழில்நுட்ப யுகங்கள் வரும்பொழுது வேறு விதமாக மாறுது. ப்ராக்ஸி இம்பர்சனேஷன், ஒரு நபரை போல வேற ஒருவர் போய் தேர்வு எழுதுகிறது நீண்ட காலம். பேப்பர் சேசிங் நம்ம ஒன்று சொல்லுவோம். அந்த ஓஎம்ஆர் டெம்பரிக்கு கரெக்டாக இந்த கடையில் டீ குடிக்க நிப்பாட்டுற நேரத்தில் உள்ளே பூந்து எடுத்துட்டு அடுத்த டோல்கேட்டில் அது ஸ்லோ ஆகும்போது ஏறி வைக்கிறது, இப்படியான விஷயங்கள் போச்சு. அடுத்து ரிசல்ட் மேனிபுலேஷன், அந்த திருத்தக்கூடிய இடம், திருத்தினதை சரிபார்க்கக்கூடிய ஆட்கள் இங்கே பிடிக்கிறது. இதை தாண்டி இன்றைக்கு எலக்ட்ரானிக் சீட்டிங் வரைக்கும் வந்திருக்கிறது. தேர்வே ஆன்லைனில் நடக்குது அப்படின்னா வெளியில் இருந்துக்கிட்டோம் ரிமோட் ஆக்சஸில் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி நீங்கள் ஆன்சரை போட்டு சப்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப ரீதியிலாக இவர்கள் வளர்ந்துருக்கு. சிபிஎஸ்சியில் அவ்வளோ பெரிய ஒரு நீட், ஐ மீன் வினாத்தாள் குளறுபடிகள் வந்த போது இப்போ இது இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இதற்கு ஏற்றாறு போல சிபிஐ உங்களுக்கு இதை தவறு செய்யக்கூடியவர்கள், குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க தொழில்நுட்பத்தை கையில் எடுத்துட்டு மேலே போறாங்கன்னா விசாரணை அமைப்புகள் அதற்கு தக்கவாறு தகவமைத்து கொண்டார்களா, அந்த அப்கிரேடேஷன் நீங்க கொடுத்தீங்களா? அப்போ இதுல உங்களுக்கு முடிக்கணும், அதாவது இதை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்க சில சட்டங்களை போடுறீங்க. பேப்பரை லீக் பண்ணா உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனைன்னு நிரூபித்து இதுவும் வாங்கி தர மாட்டீங்க. அதை தடுப்பதற்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச், அதுக்கு என்ன தீர்வு, எப்படி எல்லாம் அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கலாம், அது அந்த கசிவை தடுப்பதற்கு என்பதற்கான திட்டங்களே கிடையாது. நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தண்டனை என்பது அது நீங்க தடுக்கணும் என்று முழுமையான அந்த எண்ணத்தில் இருக்கிறதாங்கிறது இதுல அரசு ரீதியிலாக பார்க்கும்போது ஒருவேளை யாரு நம்ம அரசியல் குற்றச்சாட்டு அல்ல, எந்த அரசுகள் இருக்கிற இடத்தில் தைரியமா இந்த லீக்கேஜ் நடக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த 148 கேஸ்ல 99 வழக்குகள் பாஜக அல்லது என்டிஏ ஆளக்கூடிய மாநிலங்களில் 67% பேப்பர் லீக்ஸ் என்பது நடந்திருக்கிறது. காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம்னா 29, மற்ற மாநில கட்சிகள் இருந்த இடத்துல 21, 20%, 13% இருக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த வேலைகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு
அரசின் மீது பயம் இல்லை, சட்டத்தின் மீது பயம் இல்லை, இவங்க என்ன பண்ணிட போறாங்கங்கிற எண்ணமும் அதனோடு கூட இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரும். கண்டிப்பா வளவன் நம்ம பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி எந்த அரசு ஆளுகின்ற மாநிலங்களில் இது நடக்கிறது அப்படிங்கிறதே இன்னைக்கு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அது இருக்கிறது இல்லையா? நம்ம அது குறித்து நம்ம அடுத்து பேசலாம். திரு மிருதுளா, இப்போ ஒரு தேர்வு நடக்குது, சரி, கடந்த தேர்வில் வந்து விட்ட விஷயங்களே நம்ம இந்த தேர்வில் பிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மறு வாய்ப்பாக இந்த நீட் மறு தேர்வை வந்து பார்ப்பதற்கு பதிலாக ஏன் வந்து அச்சத்தோடு அதை வந்து அணுக வேண்டி இருக்கிறது? ஏன்னா ஒரு மறுபடியும் ஒரு சான்ஸ் எழுதி, அதாவது திரும்ப ஒரு ரீகரெக்ஷன் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை எடுத்துக்க முடியாதுங்களா? கண்டிப்பாக அதை அப்படி நினைக்கவே முடியாது. இயல்பாகவே ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம்லாம் நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஃப்ரீயாக இருக்க போகிறோம் அப்படின்ற மனநிலை எந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்பாடான்னு நினைக்கும் போது, இல்லை இந்த எக்ஸாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அதுவும் அரசு செஞ்ச தப்புக்கு மாணவர்கள் மேலே போடக்கூடிய சுமையாக தான் இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். கேன்சல் பண்ணுறோன்னும் போது அதை திரும்ப எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து ஏகே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகள் என்ன? ஃபஸ்ட் டைம் போய் நீட் எழுதுறவங்க எத்தனை பேர் வந்து கிராக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி அதனுடைய எண்ணிக்கை. பெரும்பாலும் கோச்சிங் 3 வருஷம் 4 வருஷம் கோச்சிங் எடுத்து அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸாக அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகக்கூடியவங்க தான் அந்த இதை வந்து கிளியர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் கோச்சிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொடர்பு தான் இதில் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ கல்வி அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் தொடர்ந்து மாணவர்களை ஒரு விஷயத்தை படின்னு சொல்லி கோச்சிங்னு தள்ளி, அதுவும் அந்த கோச்சிங் வந்து ஏதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு வந்து இந்த நீட் பயிற்சி மையங்கள், இந்த கோச்சிங் சென்டர்ஸ், இதே மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அதோட மதிப்பு வந்து பார்த்தோம்னா 60,000 கோடியில் இருக்குது. ஆனால் 2030 இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு பெருக போகுதுன்னு சொன்னால் 15 லட்சம் கோடியாக பெருகும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கடந்த கவர்மெண்ட் தலைமையில் போட்டு அந்த கமிட்டியுமே நமக்கு இதை தான் வந்து சொல்லுது. அப்போ இந்த தேர்வுங்கிறது மாணவர்களுக்கு வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இதுக்காகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. பல ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th ஸ்கிப் பண்ணிடுறாங்க. கோச்சிங் அனுப்புகிறாங்க. அந்த 11th 12th ஒரு மார்க் வாங்கக்கூடிய ஒரு அட்டையாக தான் இருக்கே தவிர்த்து முழுக்க இந்த கோச்சிங்க்கு தள்ளிடுறாங்க மாணவர்களை. அப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் மாணவர்கள் வந்து அந்த நீட் தேர்வெல்லாம் நம்ம சாதாரணமாக பார்க்கவே முடியாது. அந்த சென்டர்ஸ்குள்ளே மாணவர்கள் போகிறது 1 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட உள்ளே விட மாட்டாங்க. அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ செக்கிங். மாணவர்களை வந்து ஒரு கிரிமினல்ஸ் மாதிரி காதுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களா, தலைக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களா, அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் பட்டனில் ஏதாவது இருக்கா, அவ்வளோ செக்கிங் பண்ணி வரைக்கும் செக் பண்ற மாதிரி ரொம்ப அதை நம்மளால வாயால் சொல்ல முடியாத விஷயங்கள். அந்த அளவுக்கு மோசமாக மாணவர்களை நடத்தி நீங்கள் உள்ள அனுப்புறீங்க. ஆனால் ஒரு பக்கம் யார் அங்கே வந்து கொஷின் பேப்பர்ஸை தயார் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து அதை லீக் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாருக்கு வசதி இருக்கோ அவங்க 5 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அஃபோர்ட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எப்படி ஒரு நியாயமான எக்ஸாமாக இருக்குன்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷருக்கு தான் மாணவர்களை தள்ளியிருக்கு. 14 பேர் இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட. அது ரெக்கார்ட் நிறைய நமக்கு இல்லை, நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஊடகங்கள்ல வர செய்திகளை வச்சு தானே நம்ம சொல்கிறோம். பட் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு ப்ரெஷராக தான் இருக்கே தவிர இது ஒரு சாதாரண விஷயமா வந்து கடந்து போக முடியாது. எந்த நாட்டில் இங்கே நடக்கும்? அதாவது இறந்து போன மாணவர்கள் ஒன்றும் ட்ரக் யூசேஜ்னால இறந்து போகல, லவ் ஃபெயிலியர்னால இறந்து போகல. இறந்து போகிறவங்க நான் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியலேன்னு இறந்து போகிறாங்க. அப்போ இந்த அவலம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக இந்த மறுதேர்வுன்றது ஒரு மோசடி தான். நீட் தேர்வுங்கிறதே ஒரு மோசடி தான். அது எல்லாருக்குமான சமத்துவமான வாய்ப்பெல்லாம் வழங்கலை. யாருக்கிட்ட பணங்காசு இருக்கோ, யாரால கோச்சிங் சென்டர்ஸில் போய் படிக்க வைக்க முடியுமோ அவங்களுக்கான ஒரு இதாக தான் இருக்குது. அதே மாதிரி முழுக்க இது கார்ப்பரேட் கம்பெனிகள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தொழிலாக தான் இதை வந்து துவங்கி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். இது எந்த வகையிலும் சமத்துவத்தை ஊக்குவிக்காது அப்படிங்கிறத நம்ம அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் கோச்சிங் சென்டர்களினுடைய வருமானத்திலிருந்து அரசுக்கு கிடைக்கிற வரி அப்படிங்கிறதுல அரசு கவனமாக இருக்கிறதோ அப்படின்னு ஒரு வரியை கூட அவங்க என்ன வந்து மக்களுக்காக செலவிட போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கேள்வி. நிச்சயமா அதுவும் இருக்க போறது கிடையாது. முழுக்க கார்ப்பரேட்ஸ் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த கோச்சிங் சென்டர்ஸை நம்ம வந்து பார்க்கணும். திரு அமுதரசன், ஏற்கனவே திராவிட மாடல் அரசு நீட் தேர்வை எதிர்த்து ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதற்கென்று மிருதுளா அவர்கள் நினைவூட்டியதை போல திரு ஏகே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டு அதனுடைய பரிந்துரைகளை பெற்று அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்தது. இன்றைக்கு இருக்கிற அரசு அதை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த அரசு அந்த சட்ட போராட்டத்தை தொடருமா, நீட்டுக்கு எதிராக உறுதியாக நிற்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி.
அவங்க வந்து இப்போ இந்த விவாதத்தை எல்லாம் பார்த்து கதறுன்னு சொல்லாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இவங்க போராட்ட காலத்துலலாம் அடி வாங்கினது மிதி வாங்கினதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அவங்க வந்து இதற்கு ஒரு பெயர் வைக்காம அதற்கு வந்து பேசாம இருக்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா இருக்குது. எது எப்படியோ திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போராட்ட காலத்தில் அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு அது குறித்த புரிதல் இல்லாமல் இருக்கலாம், விளையாட்டுத்தனமா ஏதாவது சொல்லலாம். ஆனால் ஆட்சி பொறுப்பில் வந்து அமர்ந்திருப்பவர்களுக்கு அந்த ஒரு புரிதலோ அல்லது அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறதோ இருக்கணும்ல. இருக்கும். என்ன புரிதல் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவங்க கிட்ட என்ன புரிதல் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் நீங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய மரபு வந்து சட்டமன்றத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். வழக்கத்துக்கு மாறாக 2 முறை தேசிய கீதம்லாம் பாடப்படுது. ஏன் பாடுனா என்ன அப்படிங்கிறாங்க. அதை வந்து இன்னும் சொல்கிறாங்க, வந்தே மாதரம் பாட்டு பாடாமல் நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்ல. இதே சட்டமன்றம் இதற்கு முன்பாக எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இல்லை, முதலமைச்சர் அவர்களும் வந்து பிரதமரை சந்திக்கும் போது +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நாங்கள் வந்து நடத்தி கொள்வதற்கு அனுமதிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இல்லையா? அப்போ அந்த புரிதல் இருக்குல்ல, நீட் வேணாம், +2 தேர்வு அடிப்படையிலேயே வந்து மருத்துவ மாணவர் கொடுத்தனால அதை கொண்டு போய் கொடுத்துருப்பாரு. அது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? அது குறித்து ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா? இல்லை இன்னைக்கு இது வந்து 2 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது, தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ தமிழ்நாட்டினுடைய எவ்வளோ பெரிய பேசுபொருளாக இருக்க வேண்டிய செய்தி. இது குறித்து ஏதாவது பேசுனாங்களா? முதலமைச்சர் குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் செய்தி சொன்னாரா? அப்ப ஒரு முதலமைச்சர் அதை வந்து செய்தியாக்கும் போது தான் அதுக்கு ஒரு வேலிட் கிடைக்கும் இல்லையா? அப்போ நீங்க எந்த வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் நீங்க வந்து பேச வேண்டியது சமூக நீதிங்கிறது, மாநில உரிமைங்கிறது, நீட் எதிர்ப்புங்கிறது, இருமொழி கொள்கைங்கிறது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த ஐடென்டிட்டிலாம் எங்களுக்கு தேவை, இந்த வேஷம்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலித்தனமான இப்போ திமுக என்னெல்லாம் அது மக்கள் செல்வாக்கு பேசுபொருளாக இருந்துச்சு. இந்தியா முழுவதும் ஒரு எல்லோருக்குமான ஒரு அதை நோக்கி போகக்கூடிய ஒரு அரசாக இருந்துச்சு. அப்போ அந்த கூறுகளை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த விளம்பரம் மட்டும் எனக்கு தேவை, ஒரு அடையாளத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் நான் பேசுவேன். அது குறித்து நீங்க பேச சொல்லுங்க, அது குறித்து நீங்க விவாதிக்க சொல்லுங்க, அது குறித்து நீங்க வந்து களத்துக்கு வர சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. இல்ல, நீங்க இப்படி எடுத்துக்க கூடாதா? ஏன்னா முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக அவர் வந்து பேசியதுன்றது மருத்துவ கல்வி படிப்பு மட்டும்தான் படிப்பா உலகத்துல, வேற இல்லையா அப்படின்னு இதே முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் வந்து நீட் வேண்டாம், +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே போதும்னு சொல்றாரு. அப்போ ஒரு மாற்றம் இருக்குல்ல அங்க, அதை ஏத்துக்க முடியாதா? மக்களுக்கு ஒண்ணுன்னா உங்க விஜய் வந்து நிப்பான், மக்களுக்கு ஒண்ணுன்னா வந்து கேள்வி கேட்பான், எது பாசிபிளோ, எது ஃபீசிபிளோ, எது வந்து பிராக்டிக்கலோ அது மட்டும்தான், உங்களை நான் ஏமாத்த மாட்டேன் அப்படிலாம் சொன்னில்ல. இப்போ ஏன் மோடி கிட்ட போயிட்டு நாங்க வந்து 12வது அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறேன், நாங்க தான் பண்ண போறோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்லை அதை இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து களத்தில் பேசியிருக்க முடியுமா? ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கு இந்த 2 குழந்தைங்களை இறந்துருந்து அதற்கு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களா? இல்லை இந்த ஆட்சியாளர்கள் மேலே இல்லாத நம்பிக்கை முதல்ல நான் அனிதா எதற்காக தற்கொலை பண்ணுச்சு? நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னீங்க? அப்ப ஆட்சியாளர்கள் மேல எப்பொழுது நம்பிக்கை இழக்கிறாங்களோ மாணவர்கள், அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான மரணங்கள் அதிகமாகுது. 2024 இந்த நீட் முறைகேடு தொடர்பாக வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. பாஜக அரசு சொல்லுது, எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல, இவ்வளோ பெரிய நாட்டில் ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பெருசா பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னாங்க. பாஜக ஆளக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகமான நீட் கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான தற்கொலைகள், ஃபேன்ல மாணவர்கள் தற்கொலை போட்டு தொங்குனாங்க. அதுக்கு பாஜக அரசு என்ன தெரியுமா ஐடியா கொடுத்துச்சு? நீங்க ஸ்ப்ரிங் வச்ச ஃபேனில் வச்சிருங்க, எல்லா லாட்ஜுக்கும் எல்லா அந்த மாணவர்கள் தங்கக்கூடிய பிஜிக்கும் ஸ்ப்ரிங், ஏன்னா கயிறு கட்டித்தவங்கன்னா ஸ்ப்ரிங் கால் கீழே தட்டும். இப்படி ஒரு மாட்டு மூளை இருக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மாணவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது, இப்படியான ஒரு பேரிழப்புகள் நடக்கும் பொழுது, அப்ப கூட ஒரு அரசு ஆட்சியாளர்கள் அட்ரஸ் பண்றதுக்கு தயாராக இல்லை அப்படின்ட்டு நீங்க பக்கமா நான் நீட்டுக்கு ஆதரவா நிற்பேன், மாணவர்களுக்கு ஆதரவா நிற்பேன், மாநில உரிமைகளுக்கு ஆதரவா நிற்பேன், பேப்பர்ல எழுதி வச்சு என்ன பண்றது? பேப்பர்ல என்ன என்னது கலைஞர் தான் சொல்லுவார், ஒய்யாரம் கொண்டையான் தாளம்புவான் உள்ளே இருக்குமா ஈரும் பேணும் அப்படிம்பார். அந்த மாதிரி
அலங்கார வார்த்தைகள் உனக்கு வந்து இதற்கு முன்பாக மக்கள் செல்வாக்கை பெறுவதற்காக ஒரு அரசு செயல்பட்டிருக்குது, அவர்கள் நலனுக்காக செயல்பட்டிருக்கு, அவர்கள் என்ன நலன் சொன்னாங்களோ அதை நம்மளும் சொல்லுவோம். எங்க பேச சொல்லு 2 பேரு. இப்ப என்ன, இப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து போராடணும்னு சொல்றீங்களா? சார், ஒரு நீங்க அரசு வந்து போராடுவதற்கு வரணும்னு கேக்குறீங்களா? அரசு தானே போராடணும், அரசு தானே நிக்கணும், களத்துல நிக்கணும், மக்களுக்கு மாணவர்களுக்கு களத்துல உறுதுணையாக நான் நிப்பேன் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. 1984ல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மருத்துவத்துக்கும் பொறியியலுக்கும் நுழைவுத் தேர்வு முறையை கொண்டு வந்தாரு. தொடர்ந்து 22 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் போராடினுச்சு திமுக. தொடர்ந்து 22 ஆண்டு காலம் ஒரு தலைவர் போராடினார், தலைவர் கலைஞர். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரனுடைய தலைமையில ஒரு குழுவை அமைச்சு நீதிமன்றத்துல போய் அதன் அடிப்படையில நுழைவுத் தேர்வு முறையை ரத்து பண்றோம். அப்ப 22 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியில இருக்கிறோமோ இல்லையோ, எதிர்கட்சி தலைவரோ முதலமைச்சரோ களத்திலே இருந்து 2017ல இருந்து 2006ல இருந்து 2017 வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமான அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் மருத்துவர்கள் ஆயிருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவர்கள் ஆயிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமான ஓபிசி சமூக மாணவர்கள் மருத்துவர்கள் ஆயிருக்கிறாங்கன்னா அதற்கு திமுக 22 ஆண்டு காலம் போராடி இருக்குது. அந்த முறை இப்ப அதே மாதிரி நீங்க அந்த அளவுக்கு கலைஞராக முடியாது, நீங்க ஸ்டாலினாக முடியாது. குறைந்தபட்சம் நீங்க வந்து நடிகர்ங்கிறதுல இருந்து மறந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்கிறதுல வந்து இறந்து போன மாணவர்களுக்கு எவ்வளவு மோசமான சூழலா இருந்துச்சு பாத்தீங்களா? நீட்டுக்கு எதிராக ஒரு அரசு போராடணும், அரணாக நிற்கணும், மாநில உரிமைகளாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் போய் குறைஞ்சபட்சம் செத்து போன மாணவர்களுக்கு இரங்கலாவது சொல்லுங்க, போராடுறதுக்கு வரக்கூடிய தோழர்களுக்கு நீங்க அனுமதியாவது கொடுங்க அப்படிங்கிற சூழலுக்கு இடத்துக்கு தமிழ்நாடு அரசியல் களம் சூழல் தள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானதா நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக. திரு புனைவளவன், நீங்கள் வந்து முதல்ல சொன்னீங்க இல்லையா, அதாவது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அதை நீங்கள் எப்படியாவது தடுத்திருக்க விடாமல் அதுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெக்னிக்கலாக யோசிச்சிருக்கணுமே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இந்த ஆமாம், அப்படி ஒரு இராணுவ ஹெலிகாப்டரில் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறாங்க. இன்னொன்று வந்து 5 நாட்களுக்கு வந்து இந்த ஏன்னா டெலிகிராம் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும், வாட்ஸ்அப்பை விட்டுட்டாங்க, அது மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ டெலிகிராமுக்கு வந்து 5 நாட்கள் வந்து தடை விதித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் புதிய கட்டுப்பாடுகள் இன்னும் விதிச்சிருக்காங்க இந்த தேர்வுக்கு வந்து. அப்போ இது எல்லாமே வந்து அது வினாத்தாள் கசிவு இந்த மறுதேர்வில் இருக்காது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயம் தானே அது. சரி, இவங்க தடை போட்டு அந்த 5 நாளைக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்காதுன்னு அவங்களால உறுதி கொடுக்க முடியுமா? டெலிகிராம் இப்போ பேன் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே போய் பிரிண்ட் எடுத்து அவங்க முறுக்கு வந்து இந்த தேதியில தான் தயாரிச்சிருக்கலாம்னு கேட்கறதுக்கு ஒரு ஆதாரம் கேட்ட மாதிரில நீங்க கேட்குறீங்க. இப்போ அதை நோக்கி தான் அது நகருது, இப்போ அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. எனக்கு இந்த ராணுவ ஹெலிகாப்டரில் அனுப்புறதுலாம் உலக சரித்திரத்தில் எங்கேயும் நடந்திருக்காது. நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் இருக்குங்கிறதுக்காக எதுக்கு வேணாலும் அனுப்பி விட்டுருவீங்களாங்கிற கேள்வி வருது. உங்களுடைய இயலாமையை ஊர் முழுக்க பெரிய அளவுக்கு நீங்கள் முரசரைஞ்சு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம அதை என்னவா பார்க்க வேண்டியது, எங்களால் முடியலைங்கிறத. இது ஒரு சைடு. இதில் என்னென்னா இவங்க சார்ந்த ஆட்கள் அல்லது இதனோடு தொடர்புடையவர்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகிறாங்கன்னா இந்த வழக்குகளில் என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஒரு 5 பேரை மட்டும் நான் வேகமாக சொல்கிறேன். ராஜீவ் நயம் மிஸ்ரா அப்படிங்கிறவர், அவர் மேலே இது வரைக்கும் 4 வெவ்வேறு விதமான பேப்பர் லீக் கேசஸ் இருக்கிறது. அவருக்கு முன்ஜாமீனே இந்த நாட்டில் கிடைக்கிறது. எதிர்த்து நின்ற சிபிஐ எதுவும் மறுப்பு தெரிவிக்கல, அவர் முன்ஜாமீனில் வெளியில் இருக்கார். இடி கேஸ் வேறு இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு கன்விக்ஷன் கூட 4 வெவ்வேறு போட்டித் தேர்வுகள் மெடிக்கல் எக்ஸாம் உட்பட எதுலேயும் அவருக்கு கிடைக்கல. பண்டி சஞ்சய் குமார், அவரை வந்து இரவோடு இரவாக பாஜகவினுடைய தெலுங்கானா மாநில தலைவரை கைது செய்தார்கள். அது ஏறத்தாழ 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ ஹிந்தி பேப்பரை லீக் பண்ணார்னு அவர் கைதானார். அதற்கு பிறகு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் கழித்து அவர் மீது எதுவும் இல்லைன்னு அவரை விடுவிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவர் மத்திய இணையமைச்சராகவே இருக்கார். அது ஒரு சைடு இருக்குது. அசித் ஓரா, இவர் வந்து ஏறத்தாழ குஜராத்தில் SSB அந்த போர்டினுடைய சேர்மனாக இருக்கார், பாஜக உறுப்பினர். அவர் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது 11 எக்ஸாம் லீக்கேஜ் நடந்திருக்கு. அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கல, கட்சியும் எடுக்கல, அரசும் எடுக்கல. ஒரு கட்டத்துக்கு பிறகு சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் பேர் வந்துச்சுன்னு அவராக அந்த பொறுப்பில் இருந்து மட்டும் ராஜினாமா பண்ணார். பாஜக எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இதுக்கடுத்து ஒருத்தவர் பாஜகவினுடைய ஜில்லா பரிஷத் மெம்பர். ஜில்லா பரிஷத்து நமக்கு ஏறத்தாழ நகராட்சி மாநகராட்சி அந்த இதில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மெம்பர். அவர் கொஷின் பேப்பரை லீக் பண்ணியே ஒரு ரிசார்ட் கட்டி இருந்திருக்காரு. 2022-23 அதை கண்டுபிடிச்சி அதை நாங்கள் இடிக்கிறோம் அப்படின்னு பொதுமக்களுடைய கோபம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இடித்தாங்க. ஆனால் கட்சியை விட்டு நீக்கல. இப்போ 2025 வேற ஒரு பேப்பர் லீக்கில் அவர் சிக்கின பிறகு கட்சியை விட்டு 6 ஆண்டுகள் அவரை நாங்கள் இடைநீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு செஞ்சுருக்கிறாங்க. லக்ஷ்மிகாந்த் சர்மா, இவர் தான் முக்கியமானவர். மத்திய பிரதேஷில் அந்த வியாபம் ஒட்டுமொத்த அந்த காலகட்டத்தில்
உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், டெக்னிக்கல் மற்றும் ஹையர் எஜுகேஷனுக்கு, லக்ஷ்மிகாந்த் சர்மா. அந்த வியாபாரம்ல மட்டும் ஏறத்தாழ அதை நெட்வொர்க்கிங்காக அவங்க பண்ணியிருக்காங்க. 634 பேரோட எம்பிபிஎஸ் டிகிரி இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணிச்சு. ஆனால் 600 பேர் தான் அதில் பயனடைஞ்சாங்கன்னா அது வேற. ஏறத்தாழ 6-7 ஆண்டுகள் நடந்ததுங்கிறத கவனிக்கணும். அவர் இருக்கும்போது 17 பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கிறது. அது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் எக்ஸாம் ஆகட்டும், மாநில ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமு, நீட்டு, எய்ம்ஸ் பிஜி, என்பிஇ, எஃப்எம்ஜி, இப்படி பல விதமான தேர்வுகள். இதில் அவர் மீது சிபிஐ சார்ஜ் ஷீட்டு போடுது. அடுத்த ஒரு வருஷத்தில் அவர் பாவம், அவர் மேலே எந்த ஆதாரமும் இல்லைன்னு அதே சிபிஐ நீதிமன்றத்தில் பல்ட்டி அடிச்சு அவர் பாட்டுக்கு இருக்காருங்கிறத கவனிக்கணும். அந்த 18ஆம் காலம் சார்ஜ் ஷீட் போட்ட காலகட்டத்தில் அன்றைக்கு அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்புறம் அதை கவுத்துட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்காங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொன்று, இந்த 2024 இதே நீட் வரும்போது என்டிஏவினுடைய தலைவராக இருந்த சுபோத்குமார் சிங் அப்போ உடனடியாக பதவி விலகுங்கிறாங்க ஜூனில். அடுத்த ஜூனில் அவர் விலகிறாரு. 3 மாதங்களுக்குள் அவரை கொண்டு போய் மத்திய அரசினுடைய ஸ்டீல் துறை, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலில் அடிஷ்னல் செக்ரட்டரியாகவும் ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் போட்டு அங்கே அவருக்கு இதோட பெரிய பதவி கொடுக்குறாங்க. பிறகு அங்கிருந்து அவருடைய சொந்த மாநிலமான சத்தீஸ்கருக்கு போய் இன்னைக்கு முதலமைச்சருடைய தனி செயலாளராக, பாஜக முதலமைச்சருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக, முதன்மை செயலாளராக அவர் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா அப்போ அது நடவடிக்கை இல்லை. அவர் பொறுப்பில் இருந்தவரை டிரான்ஸ்ஃபர் போட்டுட்டோன்னா முதல்ல டிரான்ஸ்ஃபர் பனிஷ்மெண்ட்டான ஒரு கேள்வி இருக்குது. அவர் பொறுப்பெடுத்தாராங்கிறது இருக்குது. ராஜ்யசபாவில் ஒரு குழு அமைக்கிறார்கள். அந்த குழு என்டிஏவினுடைய பர்ஃபார்மன்ஸ் குறித்து முழுமையாக அவங்க டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். 2023 ராஜ்யசபா கமிட்டி ரிப்போர்ட்டின் படி கடந்த 6 ஆண்டுகள் அந்த ரிப்போர்ட்டு ப்ளஸ் மத்திய அரசினுடைய இதை பார்க்கும்போது 2018 23 வரை 448 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டி இருக்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதாவது எக்ஸாம் நடத்துறவங்க லாபத்தில் நடத்துறாங்க அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிக்க. அந்த லாபம் எதன் மீது வருகிறதுனா இத்தனை பிள்ளைகளினுடைய பிணங்களின் மீது வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். அது எந்த அளவுக்கு புழுத்து போன ஒரு நிலையில நீங்க உங்களுடைய மனம் இருக்கிறது, அமைப்பு முறை இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கேள்வி எழுப்புறோம். திரு ரேவதி, இந்திய அரசு, அதாவது ஒன்றிய பாஜக அரசு இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் இந்த தேர்வுகளை எல்லாம் விடாப்பிடியாக அதில் மோசடிகள் நடக்கின்றன, அது எதையுமே சரி செய்வதற்கோ அல்லது சீரமைப்பதற்கோ தயாராக இல்லை. அதற்கான தீர்வுகளையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயங்களையும் தரமாட்டேன்றாங்க. இப்போ நீங்கள் கியூட் வரைக்குமே அது இருக்குது, கியூட் இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட் இருக்குது, வழக்கறிஞராக போவதற்கு கூட உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும், தகுதி தேர்வு எழுதணும். இவ்வளவையும் கொண்டு வைத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஒரு பிஏ படிக்கணுமா, அதுக்கு ஒரு கியூட்டு, நீங்கள் மருத்துவர் ஆவதற்கு நீட்டு. அப்போ எல்லாத்தையுமே ஏன் இவ்வளவு சிக்கலாக்குகிறது ஒன்றிய பாஜக அரசு? இந்தியாவினுடைய கல்வி அமைப்பையே ஏன் இவ்வளவு சிக்கலானதாக மாற்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா அந்த ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னா மாணவர்கள் படிச்சு அறிவாளியா உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளா அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல அவங்க இந்த நீட் அப்படிங்கிற இந்த நுழைவுத் தேர்வு நுழைக்கிறது மூலமா முன்னாடி பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் படிப்பதற்கே வேற வழியே இல்லாத சூழ்நிலையில நம்ம முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் உயர்கல்விக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி இப்போ நம்ம இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், நம்ம மற்ற உயர்கல்விகள்லாம் நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தயவாலதான் நிச்சயமா படிச்சுட்டு இருக்கோம். அதே போல நீட் அப்படிங்கிற மருத்துவ நுழைவுத் தேர்வையும் நம்ம என்ன பண்ணணும், விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் போராடிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டு மேல குறிப்பா ஒரு கண்ணு. ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு நெட் சென்டர்ல படிக்கிற 60 மாணவர்கள் ஒரே ரேங்க், கடந்த நீட் தேர்வா இருக்கட்டும், அதுலாம் ஒரே மாதிரியான ரேங்க், அடுத்தடுத்த ரோல் நம்பர்ல உள்ள மாணவர்கள் ஒரே மாதிரியான ரேங்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் அந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாவே இருக்கு. குறிப்பாக மாநில பள்ளி திட்டத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கு. இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாடு மேல ஒரு குறிப்பா ஏன்னா அங்க உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் அந்த மாதிரி வரிசையா 60 ரேங்க் எடுத்தீங்க நீங்க. அப்போ மருத்துவம் அந்த மாநிலத்துலதான் சரியான முறையில தூய்மையான முறையில இருந்திருக்கணும். ஆனா மருத்துவம் சிறப்பான மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தேடி வர்றாங்க. அப்போ இங்க நீட் தேர்வு இல்லாமயே முன்னாடி அவ்வளவு
திறமையான மாணவர்களை 12ஆம் வகுப்பு முடிச்சு அந்த மதிப்பெண் மூலமா இன்றைக்கு மருத்துவர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இன்றைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு முதன்மையான மற்ற இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல ஒரு முன்னேறிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அப்ப பீகார், உத்தரப்பிரதேசத்தெல்லாம் நீங்க நீட் தேர்வு வச்சு அந்த மருத்துவர்கள் குவாலிஃபைடான மருத்துவர் நீட் தேர்வுனாலதான் அங்க குவாலிஃபைடான மருத்துவர்களா உருவாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வைக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு நிச்சயமா நம்ம ஏற்புடையதா இருக்காது. இது ஏன் அப்படின்னா, இப்போ எப்படி மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து ஆளுநர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றோமோ, அதே போல நிச்சயமா இந்தியாவுக்கு நீட் தேர்வு அப்படிங்கிற ஸ்கேம் வந்து நிச்சயமா தேவை கிடையாது. சரி, கண்டிப்பாக ரேவதி, நன்றி. திரு மிருதுளா, இப்போது சட்ட போராட்டம் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கிறது, நீங்கள் களப்போராட்டம் அப்படின்னு 2 நீட் தேர்வுக்கு எதிராக நடந்துட்டுருக்கு. இப்போது உங்களுடைய இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அடுத்த கட்ட போராட்டம், ஏன்னா இது 2 மாணவிகள் உயிரிழந்துட்டாங்க, ஸோ ஒரு எமோஷ்னலாக நம்ம வந்து களத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை இது வந்து ரத்து செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடா? அடுத்த சட்ட போராட்டத்திலும் உங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு? நிச்சயமாக நம்ம இந்திய மாணவர் சங்கம் வந்து அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே பீரியடில் வந்து அனிதா இறந்தப்போ எங்களுடைய தோழர்கள் 100 பேர் வரை அப்போ வந்து சிறையில் அனுப்பப்பட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்கவுமே போராட்ட களமாக இருந்தது. எஸ்எஃப்ஐ அந்த போராட்டத்தை லீட் பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே போராடக்கூடிய மாணவர்களே ஒடுக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருந்தது எப்போவுமே. இன்றைக்கி டிவிகே கவர்மெண்ட்டும் அதை செய்து அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது நமக்கு வந்து எந்த வகையிலும் ஒரு தடையாக இருக்க போகிறது கிடையாது. நீட் தேர்வுன்றது இன்ட்ரடியூஸ் பண்ண நாள்லேருந்து நம்ம அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக நம்மளுடைய போராட்டம் வெறும் இந்த சென்சேஷனலாக இந்த சூசைடை மட்டுமே ஒட்டி இல்லாமல் எங்களுடைய போராட்டம் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் வரை தொடரும் அப்படிங்கிறது தான். நம்ம குறிப்பாக இதில் வந்து இன்னொரு விஷயம், இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அனிதா இறந்தப்போ அனிதாவினுடைய வீட்டுக்கு போனார் அன்றைக்கி நடிகராக இருக்கும்போது. இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ இன்னும் கூடுதல் பொறுப்பு அவருக்கு இருக்குது. இன்றைக்கி ஏன் வந்து அனுகீர்த்தனாவுடைய வீட்டுக்கோ இல்லை கோபிகாவினுடைய வீட்டுக்கோ அவர் செல்லலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மாணவர்கள் சார்பாக நம்ம வந்து ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டியிருக்குது. அதனால் நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பரவலாக்கப்படணும், அது வந்து உரிமையாக கிடைக்கப்படணும், அது வியாபாரமயமாக்கப்படக்கூடாதுங்கிறது தான் இந்திய மாணவர் சங்கத்தோடைய விஷன். இதோட சேர்த்து ஒரு சுருக்கமாகவே சொல்லிடுங்க. இப்போ தமிழ்நாட்டு அளவில் நீட் தேர்வு வந்து எதிர்ப்பு அப்படின்றது மிக தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து அனைத்து இந்திய அளவிலான ஒரு அமைப்பு, நீங்கள் எப்படி மற்ற மாநிலங்களில் இந்த அளவிற்கு இந்த புரிதலோடு இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்குதா? ஏன்னா ஒருங்கிணைந்த இந்தியா போராட்டம் அப்படின்னா தானே அதை வந்து ரத்து செய்ய வைக்க முடியும். நிச்சயமாக, அதாவது குறிப்பாக இந்த பிரச்சனைகள் பேசும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த போராட்டங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி பொதுவாக பேசிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ சிஜேபின்ற ஒரு கட்சி கூட புதுசாக வந்து துவங்கி இருக்கிறாங்க. அவங்களுமே வந்து அது ஏதோ வந்து நம்ம ஒரு சட்டையராக துவங்கப்பட்ட ஒரு கட்சியாக மட்டுமே பார்த்துடக்கூடாது. அதை வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், இதே மாதிரி நீட் தேர்வு இந்த ஸ்கேம் வந்து அவங்க கண்டிக்கிறாங்க, அதே மாதிரி விமன் ரிசர்வேஷன், இப்படி பல விஷயங்கள் அவங்க வந்து அதில் பேசுகிறாங்க. ஸோ அந்த கோரிக்கைகளை ஒட்டி தான் அங்கே இளைஞர்கள் அணிதிரடுறாங்க, அந்த கோரிக்கைகளின் பின்னாடி தான் அணிதிரடுறாங்க. அதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்திய மாணவர் சங்கமும் பலவெல்லாம் நம்ம வந்து மாணவர்களை இந்த கோரிக்கைகளுக்காக அணிதிரட்டிட்டு வரோம். நேற்று கூட நம்ம போராட்டம் நடந்ததை நான் வந்து சுட்டி காட்டினேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம இந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா, ரேவதி அவர்கள் சொன்ன மாதிரி மாநில அரசினுடைய பாடத்திட்டங்கள், ஏன்னா இந்தியா முழுக்க ஒரு போர்டு கிடையாது, பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்குது. இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்லுவோம், நிறைய ரிலீஜியன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா, இங்கே தமிழ்நாடு போர்ட்லேருந்து படிச்சுட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது, நீங்கள் நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ சிங்கிள் டிஜிட்டில் தான் மாணவர்கள் உள்ளே போனாங்க. அப்புறம் நம்ம 7.5 உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு சொல்லி நம்ம போராடணும். அதை வந்து கவர்மெண்ட் நிறைவேற்றுச்சு. அப்போ தான் வந்து மாணவர்களோட எண்ணிக்கையுமே வந்து உள்ளே கூடுச்சு. ஸோ இதனால இது தொடர்ச்சியாக இந்த சிக்கல் இருந்துகிட்டே வருது. நீட் தேர்வுங்கிறது முழுமையாக ரத்து செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அமிர்தசன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. மாநில உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் மாணவர்களுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் என்றைக்குமே இந்தியாவிற்கு முன்னோடியாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த களத்தில் மாணவர்களுக்கு உறுதுணையாக நின்று மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டம் தொடரும். நீட்டுக்கு எதிரானது எங்களுடைய சட்ட போராட்டமும் களப்போராட்டமும் தொடர்ந்து இருக்கும். அதற்கு எங்களுடைய தலைவர்களான தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும்,
என்றைக்கும் மாணவர்கள் பக்கம், மாநில சுயாட்சி பக்கம் நின்று போராடுவார்கள். கண்டிப்பாக. புன்னைவிடவன், உங்களுடைய நிறைவு கருத்து? இப்போ இது தொடர்பாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதுக்கு பொறுப்பெடுக்கிறார் இல்லையா, நாங்கள் இதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறாரு. அதில் இதை விட இன்னும் அதிகமான ரிஸ்க் இருக்குது. இது அடிப்படையிலேயே அர்பன் ரூரல் அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு டிவைடை கொண்டு வருது. அவங்க அரசு மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய புள்ளி விவரங்களின்படியே 60% அரசு பள்ளிகளில் தான் இந்தியா முழுக்க கம்ப்யூட்டர் இருக்கிறது. 58% அரசு பள்ளிகளுக்கு தான் நீங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியே கொடுத்துருக்கிறீங்க. இந்த மாணவர்களை கொண்டு போய் நீங்கள் எப்படி பயிற்சி கொடுக்க போகிறீங்க? முதல்ல முறைப்படுத்தப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சி என்பதை நீங்கள் இந்தியா முழுக்க செய்யறீங்களா? இந்த மறுதேர்வுக்கு ஏதோ ஒத்திகை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்களே, அது தேர்வுக்கான ஒத்திகை அப்படிங்கிறது எப்படி நடக்கும் புரியல. அது மாணவர்களே இல்லாமல் கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த இன்விஜிலேட்டர்களுக்கு ஒத்திகையா அப்படிங்கிறத அவங்க தான் விளக்கணும். நம்ம ஸ்கூல்லலாம் இருக்கும்போது இந்த ஃபயர் ஆயிடுச்சுன்னா எப்படி போகிறதுன்னு ஃபயர் சர்வீஸில் வந்து ஒரு ஒத்திகை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யார் மேலே தப்பு இருக்குது? அதில் மாணவர்கள் மேலே தப்பே இல்லை இல்லையா? லீக் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களா ஒத்திகை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு புள்ளி என்னென்னா, நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி அணுகுகிறது என்பது இன்னும் கூட நமக்கு ரொம்ப துரதிருஷ்டவசமானதாக ஒரு புள்ளியாக இருக்கிறது. 2024 வரும்போது அன்றைய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு சொல்கிறாங்க 2 மாநிலத்தில் தான் வந்திருக்கு, இந்தியா முழுக்க கசியல. எனவே லட்சக்கணக்கான மாணவர்களை 2 இடத்துல கசிக்கிறதுக்காக நம்ம வந்து மறுதேர்வு வச்சு எக்ஸாம் கேன்சல்னு சொல்லி அவங்கள நம்ம தண்டிக்கக்கூடாது என்று அன்றைய தலைமை நீதிபதி அமர்வு சொன்னது என்பது இப்போதும் அது வந்து ஒரு மிக மோசமான முன்னுதாரணமாக அமைந்து விட்டதுங்கிறது தான். அந்த 2 மாநிலத்தை தாண்டி ஆன்லைன் அது போயிருக்காதா, என்ன மாதிரியான புரிதல்கள் என்பதற்கு ஒரு அமைப்பு ரீதியிலான ஒரு அறுவை சிகிச்சைக்கு நாம் தயாராக வேண்டும். கண்டிப்பாக. யாரும் பொறுப்பெடுத்துக்கலங்கிறது தான். கண்டிப்பாக. அமைப்பில் இத்தனை ஓட்டைகளை வச்சுக்கிட்டு நீங்க ராணுவ ஹெலிகாப்டர்ல கொண்டு போனாலும், முப்படைகளினுடைய பாதுகாப்போடு கொண்டு போனாலும் அது வேலைக்காகாது அப்படின்னு சொல்றீங்க. அது பிரிண்ட் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்ட இடத்துல இருந்து கசஞ்சா நீங்க ராணுவத்தை கொண்டு வந்து என்ன ஆக போகுது? நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.